இந்த கதை ஸ்டார்ட் ஆகிறது திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்து தான். சேயோனுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே ஃபஸ்ட்டு ஃபாரின் டூர் இது. இந்த ட்ரிப்பில் நான் தனியாக போய் என்ன பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியாது. இதில் சேயோனே அழைச்சிட்டு அவனுக்கு அப்போ தான் சாலிட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி சமாளிக்க போகிறோங்கிற பயம்தான் அதிகமாக இருந்தது. சரி பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு தைரியத்தில் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அவனோட ட்ரிப் பிளான் பண்ணது இந்த டைம் தான் நாங்கள் போகிற மாதிரி இருந்தது. ஒரு வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணோமா, வச்சோமா, மெடிசன்ஸ் அது இதுன்னு பல கன்ஃபியூஷன்ஸ். சரி எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் மூவ் ஆன் ஆகி போய்கிட்டே இருந்தோம். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டுக்குள்ளே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் அதிகமாகவே இருந்தது. அதுவும் அது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது காதெல்லாம் அடைக்குது அது இதுன்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி சேயோன் சடனாக ரொம்ப குயிக்காக தூங்கிட்டான். நாங்கள் பயந்தது அந்த இடத்துல வெளியில் இருக்கக்கூடிய இந்த வியூ பாயிண்ட்டை கூட நாங்கள் அதிகமாக அந்த நேரத்தில் ரசிக்க முடியல. ஒரு பயம் எங்கள் 2 பேருக்கும். ஏன்னா தூங்கிட்டானா இல்லை அந்த டேக் ஆஃப் ஆனதில் அவனுக்கு எதுவும் காது வலி வந்துருச்சா, இந்த மாதிரிலாம் நாங்கள் அதிகமாக யோசிச்சுட்டு இருந்தோம். வைதவே அவன் ரொம்ப காமாக அந்த ஃபுல் ட்ராவல்லையும் ஃப்ளைட் ட்ராவலில் தூங்கிட்டே இருந்துட்டான். அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் தான் அவன் கண் முழிச்சு பார்த்தான். இது திருச்சி. இது கம்ப்ளீட்டாக தாய்லாந்து, பேங்காக். செம்மையாக இருந்தது. இது மிட் நைட் ஒரு 3-4 o'clock அந்த டைமில் இவ்வளோ லைட்ஸ் இருந்தது. வேறு லெவலில் அங்கே நைட் ஃபுல்லாமே அவ்வளோ லைட்ஸ் பார்க்க முடிஞ்சது. அந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு இன்னொரு சைடு கடல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த இடம் நாங்கள் ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி அந்த பஸ்ஸில் எங்களை அங்கே ஏர்போர்ட் வரைக்கும் அழைச்சிட்டு போனப்போ எடுத்தது. இவ்வளோ ஃப்ளைட்ஸை ஒரே இடத்துல நான் பார்த்தது இங்கே தான். ஒவ்வொரு ஃப்ளைட்டும் அது அவ்வளோ பெருசாக இருந்தது. இவ்வளோ ஒரு 100 ஃப்ளைட்ஸ்க்கு மேலேயே ஒரே இடத்துல நான் பார்த்தேன். அப்போது அந்த ஊருக்கு மக்கள் எந்த அளவுக்கு போவாங்கன்னு பாருங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக இவ்வளோ ஃப்ளைட்ஸ் அங்கே பேசிக்காகவே இருக்குது அப்படின்னா, அப்போ அங்கே போகக்கூடிய டூரிசம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதோடு நாங்கள் இந்த வழியில் போகும்போதெல்லாம் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. அந்த பஸ்ஸில் ஏர்போர்ட் ரீச் ஆனதே ஒரு பெரிய ட்ராவல் மாதிரி இருந்துச்சுன்னு இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு. இது கிட்டத்தட்ட ஒரு ஏர்லி மார்னிங். அவ்வளோதான், ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. இங்கே உள்ள நுழையும் போது வரைக்கும் இந்த லாங்குவேஜ் இஷ்யூங்கிறது எனக்கு பெருசாகவே தெரியல. எல்லா தமிழ் பீப்புள்ஸ் அதிகமாக இருந்தது. இந்த எக்ஸ்லேட்டர் மேலே போனதுக்கப்புறம் ரீச் ஆனதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரியிலேருந்து வந்தவங்கலாம் வர ஆரம்பித்தாங்க. இமிக்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா நிறையா லாங்குவேஜ் பீப்புள்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்க முடிஞ்சது. வேறு கண்ட்ரி, வேறு ஸ்டேட், நிறைய புது முகங்களில் புது லாங்குவேஜஸில். எனக்கு இப்போவுமே ஆனால் செய்யணும்னு நினச்ச மட்டும்தான் பயம் அதிகமாக இருந்தது. தம்பி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான் அப்படின்னு. அது போக இங்கே வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அங்கே மேலே தெரியும் ட்ரெயின் கிராஸ் ஆகும். ஜஸ்ட் லைக் ஏர்போர்ட்க்கு ஆப்போசிட்லேயே ரயில்வே இருந்தது. இதோ பார்த்திங்கன்னா தெரியுது. ஒரு வழியாக எங்களுக்கான டாக்ஸி அந்த கார் வந்தது. நாங்கள் அந்த காரில் ஹோட்டல் கிளம்பியாச்சு. ஃப்ரம் பேங்காக் டு பட்டாயா. காலையில் ஏர்லி மார்னிங் அந்த நகரமே காலை தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிற நேரத்தில் தான் நாங்கள் உள்ளே என்ட்ராயிருக்கோம். இந்த ட்ராவல் கொஞ்சம் தூக்கம் கலந்ததாகவே இருந்தது. பாதி பார்த்தேன், பாதி தூங்கிட்டோம், அந்த மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த காலை நேரம்ங்கிறது எல்லா ஊர்லேயுமே ஒரு தனி பெருமைக்குரியதுன்னே சொல்லலாம். அந்த விடியல் நேரம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் தூங்கினது, கொஞ்ச நேரம் முழிச்சது, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆனால்
உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய அசட் சேவ் பண்ணணும், அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் வாங்கி கொடுக்கணும், நிறையா சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அதிகமாக யோசிக்காமல் அவங்களோட நிறையா குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுங்க. நிறையா அவங்களோட வெளியில் போங்க, நிறையா டூர் பிளான் பண்ணுங்கள். அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ண ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் தான் இது. சேவனோட மெமரிஸில் இது ரொம்ப முக்கியமான பார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்பவே கான்சியஸாக இருந்தோம். ஈவன் அவன் வந்து அப்போது 1 year தான் ஓல்டு. அப்போ வந்து அவனுக்கு இந்த ஸ்பாட்டோ, அவன் எந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான், ரியாக்ஷன் கொடுக்குறான், அந்த இதெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது. சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் தான் அதை கேப்சர் பண்ணிக்கிட்டோம். இப்போது தம்பி வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அம்மா நான் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து அதே வீடியோவை அவன் பார்க்கும்போது அவனோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வருஷமோ ஒரு 20 வருஷமோ கழித்து இன்கேஸ் அவன் தனியாக போகும்போது இந்த ஸ்பாட்லாம் இந்த மாதிரி இருந்தது, நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசில் நான் ஃபஸ்ட்டு வந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்னு சொல்லும்போது அவனுக்கு இன்னுமே சந்தோஷம் அதிகமாக இருக்கும்ல. இந்த மெமரிஸ் எல்லாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நிறையா டூர் போகணும், நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பார்க்கலாம், என் கூட சேர்ந்து இந்த டூர் ஃபுல்லாக நாங்கள் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்கிறத மேக்ஸிமம் நான் கவர் பண்ணியிருக்கோம். கவர் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 to 3 hours ட்ராவல் நினைக்கிறேன், ஃப்ரம் பேங்காக் டு பட்டாயா. அதான் பாதி தூக்கத்துலேயே போயிடுச்சு. மீதி ஒரு வழியாக நாங்கள் பட்டாயா ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நான் அப்கமிங்கில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக், அந்த ரோடு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டிரைவர்ஸுமே பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கேப் இருந்தால் கூட ஓவர்டேக் பண்ணலை. அவங்களோட வே என்னவோ, அவங்களோட அந்த ஸ்பீட் லிமிட் என்னவோ அதில் தான் போனாங்க. அந்த வீடு பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மேக்ஸிமம் நம்ம ஊர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. பெருசாக அந்த இதிலலாம் டிஃப்ரென்ஸ் தெரியல. மெயினாக நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது அப்படின்னா அங்கே இருந்த 2 வீலர்ஸ்லாம் சொல்லலாம். தடான், இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பட்டாயாவில் இருந்த ஹோட்டல். நம்ம இங்கேருந்து கிளம்பும் போதே எவ்ரிடே வந்து என்னென்ன பிளான் எல்லா ஷெட்யூலுமே நமக்கு புக்லெட்டாக கொடுத்துருவாங்க. நாங்கள் ஒரு பிளான் மூலமாக தான் போனது, ஒரு ஏஜென்ட்ஸ் மூலமாக. பட் நான் அது எதையுமே பார்க்கல, பிளாங்காக போனேன். நம்ம போகிற இடம் எதுனே தெரியாமல் போகிறது இன்னுமே அட்வான்டேஜாக இருக்கும்ல. பாவம் செய்யும், அவ்வளோ தூக்கம், அவ்வளோ டயர்டில் இருந்தான். இதுதான் அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். எங்கள் எல்லாரோட லக்கேஜையுமே பேக் பண்ணிட்டாங்க. இதை நேராக கொண்டு போய் அவங்களே ரூமில் எல்லாத்தையும் வச்சுருவாங்க. நம்ம என்ட்ரி ஆகும்போதே பாஸ்போர்ட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். ஈவன் எவ்ரி ஹோட்டல்ஸ்லேயுமே வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே குட்டியாக ஒரு ஸ்பா மசாஜ் சென்டர் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. இப்போது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடில் போனால் ரூம், லெஃப்ட் சைடில் போனால் பிரேக்ஃபாஸ்ட், அந்த ஏரியா ஃபுட் கோர்ட். இதுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு ப்ளே ஏரியா இருந்தது, அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்தது. மெயின்லி நாங்கள் போயிருக்கும்போது அங்கே வந்து ஹாலோவன் டேஸ் சூப்பர்பாக இருந்தது. அங்கே நைட் வியூஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. அந்த கிளிப்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.